ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மிக அருமையான வேத வசனம். அதற்கு மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். மரியாள் இங்கு தேவதூதன் அவனுக்கு தரிசனமானது போது சொன்ன வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரியாளின் குணாதிசயத்தை நாம் பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாக இருந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் மரியாளை போல நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும்போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மரியாளுக்கு கொடுத்தாரோ அதே போல் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் மரியாளுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த வார்த்தை ஏதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னபோது அவர் விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த தேவனானவர் மனிதனாக பெற்றெடுக்கும்படியான ஒரு கிருபையை இந்த மரியாளுக்கு கிடைத்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் அந்த ரட்சிப்பை தேவனை நீங்கள் பெற்றெடுக்கும்படியான கிருபையை உங்களுக்கும் தேவன் அந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மரியாள் எப்படி ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்தினாலோ தேவ சமூகத்தில் அதுபோல் நம்மை அர்ப்பணிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சங்கீத புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதையும் தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறவராக. அன்று மரியாள் வயிற்றிலே சுமந்து தேவனை பெற்றெடுத்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். நாம் இந்த நாட்களில் மரியாளை போல தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று நீங்கள் சொல்லும்போது மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும் ஆண்டு கொண்டு நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு முன்பாக மரியாளை போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்று நாம் தேவனுக்கு முன்பாக அடிமை என்று ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே தேவனுடைய ஆளுகையை உங்களிலே நீங்கள் உணர முடியும். அடுத்ததாக அவள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்றால் 48ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்ற அந்த வார்த்தையை அவள் அறிக்கை செய்கிறதை நான் பார்க்கிறோம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்ததியும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை உங்கள் உறவுகள், உங்கள் சொந்தங்கள், உங்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பாக்கியவதி என்று அழைக்கும் அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை மரியாதையிடத்தில் நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனுக்கு முன்பாக அடிமை என்று தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எல்லா சந்ததிகளும் உங்களை பாக்கியவது என்று அழைத்து உங்களை இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாள் உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது போல அடிமை என்று அறிக்கை செய்தது போல அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளிலும் உமக்கு அடிமையாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக. எல்லா சந்ததிகளை எங்களை எழும்பி பாக்கியவதி
என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் பிரகாரங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கலும் நல்ல பிதாவே, ஆமேன்.